ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அணில் சேமியா எடுத்திருக்கேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5லிருந்து 6 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு நெய். இதான் இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் தாளிக்கிறதுனால இந்த டிஷ்ஷில் வந்து ரொம்ப ஹைலைட் இதான் சீரகம் தான். நல்லா வாசனையோடு கமகமன்னு சூப்பராக இருக்கும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 5லிருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சேமியாவில் சாப்பிடும் போது நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். நீல வாக்கில் கட் பண்ணும் போது நம்ம சேமியாவும் நீளமாக இருக்கும், வெங்காயமும் நீளமாக இருக்கும் போது நடுவில் நம்ம சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இதை கோல்டு கலரில் வதக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. நல்லா கண்ணாடி பதம் வதக்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இன்னும் கண்ணாடி பதம் வதற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி சாப்பிட்றவங்களாக இருந்தால் மட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சாப்பிடாதவங்க தக்காளி சேர்த்துட்டு தேவையில்லாத எடுத்து ஒதுக்கி வைக்க தேவையில்லை. தக்காளியோடு சாப்பிட பிடிக்கிறவங்க மட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கலைனாலும் இந்த டிஷ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். தக்காளியோடைய தோல் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லியும் இதோடு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி நெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வதக்க பார்த்திங்கன்னா மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடும், தக்காளியோடைய தோலும் நல்லா சுருண்டு வந்துடும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இன்னமும் நம்ம நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் சேமியா அப்படியே சேர்க்க போகிறதுனால 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேமியா சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சேமியா வந்து நல்லா உதிரியாக பொலன்னு கிடைக்கும். நம்ம அதிகமாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா குலைவாக ஆகிடும். அதனால் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேமியா சேர்த்துக்கலாம். நான் வறுத்து சேமியா சேர்க்குறதுனால வறுக்கலை. நீங்கள் வறுக்காத சேமியா வாங்கினீங்கன்னா தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேமியா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி உறிஞ்சிடும். அந்த தண்ணி உறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சேமியா அடி பிடிச்சிரும். இப்போ லைட்டாக நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சா 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சேமியா சூப்பராக சுருண்டு வந்துடும். பாருங்கள், இப்போ சேமியா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. தண்ணி எல்லாமே இழுத்து சேமியா நல்லா உதிரியாக பொலன்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு கிளறும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ நல்லா சுருண்டு வரும்போது நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக சேமியா சூப்பராக தனித்தனியாக இருக்குது பாருங்கள்.
நம்ம தண்ணி ஊற்றுற பக்குவத்தில் தான் சேமியா உதிரி உதிரியாக கிடைக்கிறதுல இருக்குது. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது கூட சட்னியோ சர்க்கரையோ எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான அருமையான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.